சார் இப்போ வந்து நம்ம எஸ்ஐபியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எஸ்ஐபிலே வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது? அதில் மெஜாரிட்டி ஆஃப் த கேட்டகரி அவங்களோட டே டு டே லைஃப்பை மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெய்லி எஸ்ஐபியில் மினிமம் எவ்வளோ சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? மினிமம் யூ கேன் கோ ஃபார் 100 rupees. டெய்லி வேஜஸ் வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 300 500 சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க, 1000 சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு 100 rupeesங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. டே டு டே லைஃப்க்காக அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கடன் வாங்கிடுறாங்க. அது இப்போ வந்து நம்ம எஸ்ஐபியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எஸ்ஐபிலே வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது? இப்போ டெய்லி எஸ்ஐபின்றாங்க, வீக்லி எஸ்ஐபின்றாங்க. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நம்ம எல்லா சேலரி கிளாஸ் பீப்புளுக்கும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா எஸ்ஐபிங்கிறோம். எஸ்ஐபி இஸ் நத்திங் பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற ஒரு பை ப்ராடக்ட், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது ஒரு ஆப்ஷன். நம்ம ஏன் மந்த்லி எஸ்ஐபியை வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம்னா, நம்ம பார்க்குற மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு 80% ஆஃப் த பீப்புள் வந்து மந்த்லி சேலரி வாங்குறவங்க. பிஸ்னஸ் கேட்டகரி பீப்புளை தனியாக விட்டுருங்க, மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வாங்குறவங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு தடவை தான் கேஷ் ஃப்ளோ வரப்போகுது. அதனால தான் நம்ம மந்த்லி எஸ்ஐபியை எல்லோரும் ப்ரமோட் பண்ணுறோம். பட் எஸ்ஐபியிலே எப்படி ஒரு மந்த்லி எஸ்ஐபி வந்துருச்சோ அதுக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டெய்லி எஸ்ஐபின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெய்லி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே. அப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இதே தான் உங்கள் அக்கௌண்ட்டில் எஸ்ஐபி ரெஜிஸ்டர் பண்ணும்போது மந்த்லிக்கு பதிலாக டெய்லி ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெய்லி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டு மந்த்லி வேணால் நீங்கள் 5000 ரூபா போடுவீங்க, பட் டெய்லி 5000 ரூபா போட மாட்டீங்க. வேறு டெய்லி நீங்கள் 500 ரூபா எஸ்ஐபிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படின்னா என்ன ஆகுனா டெய்லி பேசிஸில் அன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் லெவலில் அன்றைக்கி இருக்கிற வேல்யூக்கு உங்களுக்கு டெய்லி எஸ்ஐபி பர்ச்சேஸ் ஆகும். ஓகே. சில பேர் டெய்லி எஸ்ஐபி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பட் அவங்க ஸ்டேட்மெண்ட் பெருசாக இருக்கும். ஒரு மாதம் இன்வெஸ்ட் பண்ணாங்கனாலே ஒரு 30 லைன் வந்துடும். ஓகே. பட் இன்றைக்கி ஆன்லைனில் நீ வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு வீக்லி கேஷ் ஃப்ளோ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, ஒரு 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 டெக்ஸ்டைல்ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு லேபராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆட்டோ ஓட்டுறவராக இருக்கலாம், இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். அவங்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே வரணும். இதெல்லாம் தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறோம். பட் அதில் மெஜாரிட்டி ஆஃப் த கேட்டகரி அவங்களோட டே டு டே லைஃப்பை மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இவங்கெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க, இவங்கெல்லாம் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவோட எக்கானமி பயங்கரமாக டெவலப் ஆகும். இவங்களும் தன்னோட ஸ்டேட்டஸை, லைஃப் ஸ்டைல் ஸ்டேட்டஸை அடுத்த லெவலுக்கு மாற்றிக்கலாம். அதுதான் நம்மளோட விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட ஒரு எஸ்ஐபி எடுக்கிறத விட ஒரு ஹவுஸ் மேட்டையோ, அவங்க செய்கிற ப்ரொஃபஷனால் அதை சொல்கிறேன், ஒரு ஹவுஸ் மேட்டையோ இல்லை ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்கிறவர் அவர்கிட்டையோ அவருக்கு எஸ்ஐபி கொடுத்தேன்னா அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்களோட ஆனால் அதை அவங்க ரெகுலராக கண்டினியூ பண்ணணும், அதோட பெனிஃபிட் அடையணும். ஸோ வீக்லி வர கேஷ் ஃப்ளோ வரவங்களுக்கு வீக்லி எஸ்ஐபி சஜஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஃபோர்ட்நைட்லி எஸ்ஐபி இருக்குது. 15 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு கேஷ் ஃப்ளோ வருது அப்படின்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் எஸ்ஐபி பண்ணலாம். இல்லைன்னா மந்த்லி எஸ்ஐபி பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு மந்த்லி ஃபண்ட் வராது, எனக்கு 3 months ஒன்ஸ் வரும் அப்படின்னா குவார்ட்டர்லி எஸ்ஐபி இருக்குது. அதே மாதிரி ஆஃப் இயர்லி எஸ்ஐபி இருக்குது. எப்படி நம்ம இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் தான். பட் நம்ம அக்ரெசிவாக ப்ரொமோட் பண்ணுறது மந்த்லி எஸ்ஐபி, பிகாஸ் நமக்கு மந்த்லி கேஷ் ஃப்ளோ இருக்கிறதுக்கு. பட் அந்தந்த லெவலுக்கு கேஷ் ஃப்ளோ இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற எஸ்ஐபியை வீக்லியோ இல்லை ஃபோர்ட்நைட்லியோ இல்லை ஆஃப் இயர்லியோ இல்லை குவார்ட்டர்லியோ இல்லை மந்த்லி எஸ்ஐபியை நம்ம பீப்புளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். டெய்லி எஸ்ஐபியில் மினிமம் எவ்வளோ சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? மினிமம் யூ கேன் கோ ஃபார் 100 rupees. ஓகே. எஸ்ஐபியே 100 rupeesக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ்ஐபி எப்படி 100 rupeesக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி டெய்லி எஸ்ஐபிலையும் நீங்கள் 100 rupeesக்கு மாதம் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆயிரும். நீங்கள் மேண்டேட் ஒண்டி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி மெத்தடில் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெய்லி. ஓகே சார். இப்போ வந்து டெய்லி 100னா மந்த்லி ஒரு ஆவரேஜாக ஒரு 3000 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10 yearsக்கு நான் வைக்கிறேன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ சார் எனக்கு ரிட்டர்ன்ஸ்? இதே தான் கேல்குலேஷன் நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது. ஆன் அண்ட் ஆவரேஜ் கிட்டத்தட்ட 15% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே. என்ன உங்களுக்கு ஒரு டெய்லி மெத்தட்னா டெய்லி பேசிஸில் மார்க்கெட்டுக்குள்ளே என்ஏவிக்குள்ளே அலர்ட் ஆகும். ஓகே. ஸோ என்ஏவி வந்து வித்தியாசமாயிட்டே இருக்கும். வேற மந்த்லி எஸ்ஐபிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் டேயில் ஆன் 5th of every month ஆர் ஆன் 8th of every month என்ன என்ஏவி இருக்கோ அது உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து உங்களுக்கு டெய்லி என்ஏவி உங்களுக்கு அலர்ட் ஆகும். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஏஎம்சிலேயே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஓக் கேபிட்டல் அப்படின்னு ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன் அண்ட் ஆவரேஜ் அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு 0.5% ஹியர் அண்ட் தேர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றபடி நம்ம எல்லாரும்
சொல்கிற இந்த பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் பிரகாரம் ஒருத்தர் லாங் டேர்மில் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா 15% ரிட்டர்ன்ஸ் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சார் நீங்கள் இப்போ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது டெய்லி வேஜஸ் வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 300 500 சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க, 1000 சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு 100 ருபீஸுங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. ஒரு சின்ன ஒரு டீ சாப்பிட்றாங்க, ஒரு டீ கடைக்கு போனால் ஒரு 50 ரூபா செலவாயிருது. அப்படி இப்படி ஒரு 100 ருபீஸ் ஒரு நார்மலாக செலவாயிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டெய்லி எஸ்ஐபிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? டெய்லி வேஜஸ் கண்டிப்பாக பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகே சார். பட் நீங்கள் அவங்கள உட்கார வச்சு இதை பற்றி புரிய வச்சு நீங்கள் அவங்களுக்கு இதை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு போட வச்சுட்டு நீங்கள் அதோட ரிசல்ட் அவங்களுக்கு காமிச்சிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்காக தான் இந்த டெய்லி எஸ்ஐபியே இருக்குது. ஓகே, அக்கௌண்ட்டில் ஃபண்ட் ஒண்டி இருந்துட்டால் போதும். பட் என்னென்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இருக்கணும். இவங்கெல்லாம் வாங்குறவங்கெல்லாம் கையில் வாங்குறவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஃபண்ட் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெய்லி பேசிஸில் அவங்க அக்கௌண்ட்லேருந்து போயிட்டுருக்கும். அவங்க அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்காக தான் இருக்கிறது தான் இந்த டெய்லி எஸ்ஐபி, வீக்லி எஸ்ஐபி. ஓகே சார். இப்போ கவலையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க நிறைய பேர் நான் பார்க்குறோம். அவங்களுக்குலாம் வந்து இப்படி ஒரு பிளான்ஸ் இருக்கிறதாவோ, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதாவோ நிறைய பேர் தெரியறது கிடையாது. அவேர்னஸே இருக்கிறது கிடையாது. அவங்க லைஃப் வந்து நான் வந்து தண்டல் கட்டுறேன், அந்த மாதிரியே ஒரு லைஃப் அப்படியே அவங்களுக்கு போயிடுது. சரிங்களா? அது பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்டர்னலாக ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் போய் இந்த விஷயம் வந்து சேர்ந்துச்சுன்னா ஒரு வேளை அவங்களோட லைஃப் மேபி ஃப்யூச்சரில் வந்து நல்லா மாறிடும் அப்படின்ற ஒரு 100% கரெக்ட். ஆனால் நான் 2 விதமாக பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. அவங்களோட டே டு டே லைஃப்க்காக அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கடன் வாங்கிடுறாங்க. அதுக்கான ரீபேமெண்ட்டாக டெய்லி பேசிஸில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து வசூல் பண்ணிட்டு போவாங்க, இல்லை இவங்க போய் ஒரு இடத்துல கட்டுவாங்க இது. ஆனால் அதே பீப்புள்கிட்ட நான் இன்னொன்று பார்க்குறேன். அவங்கெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு நேஷ்னலைஸ் பேங்க்லேயோ ஆர்டி கட்டுறாங்க. ஒரு விதத்தில் சேவிங்ஸ் பண்ணுறாங்க அவங்க பசங்களுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு. அந்த சேவிங்ஸுங்கிறது வந்து இந்தியா மக்களோட மனசில் வந்து அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. எதனாலனா நம்மளோட முன்னோர்கள்னால. நம்மளோட முன்னோர்கள் வந்து சேவிங்ஸ் பண்ண அதை அப்படியே அவங்க நம்ம இன்கல்கேட் பண்ணி தரோம். அது மூலமாக வந்து அவங்களுக்கு அந்த ஹேபிட் வந்து உள்ளே வந்துருச்சு. ஆனால் அவங்க எல்லாமே என்னென்னா ட்ரெடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைனா ஏதாவது ஒரு சிட்டு ஒன்று கட்டுவாங்க. யாராவது அவங்க லோக்கல் லெவலில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட சிட்டு கட்டுவாங்க. அந்த சிட்டை எடுத்து அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணுவாங்க. மொத்தமாக லம்சமாக எடுப்பாங்க. ஸோ சிட்டுலேயோ இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிலையோ இல்லை பேங்க் ஆர்டிலையோ இருக்குது. மேக்ஸிமம் என்னென்னா கொஞ்சம் லைபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா தண்டல்காரங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. பட் இப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில், இந்த மாதிரி யூடியூப்பில், இது மாதிரி இன்ஸ்டாவில் இதெல்லாம் பேசுகிறதுனால, ஃபேஸ்புக்கு இது மாதிரி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அது மூலமாக எல்லாருமே இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மூலமாக எஸ்ஐபிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்.